ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 29ஆம் நாள் செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை அஷ்டமி திதி. இன்று பைரவர் வழிபாடு மிக மிக சிறப்பான நல்ல பலன்களை அளிக்கும். மதியம் 1 மணி முதல் 17 நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம், பிறகு மிருகசீர்ஷ நட்சத்திரம். இன்று முழுவதும் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூளம் மேற்கு, பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. மேச ராசிக்கு இன்று உங்களுடைய பேச்சின் மூலமாகவே சிறு சிறு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே நேரத்தில் தொழில உங்களுடைய பேச்சுக்களின் மூலமாகவே எதிர்பாராத ஒரு தனவரவு, ஒரு லாபம் இன்னைக்கு இருக்கு. எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கு. அந்த எதிரிகளுடைய தொல்லைகளை உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாகவே ரொம்ப அழகா சமாளிச்சிருக்கீங்க. சரிங்களா? இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபராசிக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி, உடல் மனம் சுறுசுறுப்பு, வேலைகள்ல அவ்வளவு அழகாகவும் திறமையாகவும் எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க. நண்பர்களுக்காக சில உதவிகள் பண்றதுக்கு இன்னைக்கு நீங்க ரொம்ப முனைப்பா போய் நிற்பீங்க. சரிங்களா? அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், பயணங்கள் இருக்கின்றது, கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கு. உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயம், அதுக்காக வெளில போவோம். இல்ல பின்ன சில உறவினர்களை மீட் பண்றதுக்காக வெளில போவோம். அப்போ போகும்போது ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்டோம், ஏதோ ஒரு விஷயத்த சாப்பிட்டோம் அப்படின்னு இல்லாம கரெக்டா செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. செலவுகள் இருக்கு, அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கு. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்கு இன்று லாபங்கள்ங்க. உங்களுடைய தொழிலில் நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் வரவால் எதிர்பாராத லாபம், எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான ஒரு லாபம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும். மனதிற்கு இனிய நிகழ்வுகளா இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நடக்குங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன காரியங்கள் முக்கியமா நடக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை கரெக்டா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே இன்று நடக்கும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் தொழில் சம்பந்தமான ஒரு எண்ணங்கள் முழுக்க முழுக்க இருந்துட்டே இருக்கும். அதே நேரத்துல தாயின் மீது அதீத ஒரு அக்கறை இருக்கும் இன்னைக்கு. சரிங்களா? அம்மா கிட்ட பேசுவீங்க, கரெக்டா சாப்பிட்டீங்களா, கரெக்டா நல்லபடியா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, டேப்லெட்லாம் சாப்பிட்டீங்களா, இப்படி அம்மா மேல கொஞ்சம் ரொம்ப பாசம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு பயணங்கள் கொஞ்சம் இருக்கு. அந்த பயணத்துல ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்கு இன்று முயற்சிகளின் மூலமாக சுபகாரிய நிகழ்வுகள். சரிங்களா? திருமணம் சம்பந்தமான விஷயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த சுப நிகழ்வுகள் தானே. ஒரு வீடு வாங்குறோம், அதற்காக ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்ஸை போய் பார்க்கறது, இல்லை பின்ன ஒரு ஒரு மேஸ்திரியை போய் பார்த்து பேசுறது, எந்த டயத்துல இதெல்லாம் பூஜைலாம் போடலாம், நீங்க எந்த டயத்துல அவைலபிளா இருக்கீங்க, இப்படி சில முயற்சிகள் எடுப்பீங்க. சில நபர்கள் இடமாற்றத்திற்கான, அதாவது வீடு மாற்றத்திற்கான ஒரு முயற்சிகளும் இன்னைக்கு எடுப்பீங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்கு இன்று சிறு சிறு சங்கடங்கள், சிறு சிறு சிக்கல்கள், பேச்சின் மூலமாக தொந்தரவுகள், எதிர்பாராத எதிரிகள் மூலமாக தொந்தரவுகள், ஆனா எதிர்பாராத சிறு தனவரவு இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? நீங்க எந்த தொழில் வேணாலும் பண்ணுங்க, இன்னைக்கு நீங்க எதிர்பாராத ஒரு தனவரவு உங்களை தேடி வரும். இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்கு இன்று கூட்டு தொழிலில் லாபங்கள், உடல் மனம் சுறுசுறுப்பு, எல்லா வேலைகளிலிருந்து ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் பார்ப்பீங்க. அதே நேரத்துல உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்காக மிகப்பெரிய அளவுல உதவிகள் எல்லாமே பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு கேட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலைக்காக சில ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. தொழிலுக்காகவும் சில ஐடியாக்கள் கொடுப்பாங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றியில் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வெளியில கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு இருக்கு. கடன் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் இன்னைக்கு இறங்குவீங்க. அதே நேரத்துல உணவு விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை தான், வெளியில போவோம், குடும்பத்தோட ஜாலியா சுத்துவோம். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம்னு இல்லாம கரெக்டா செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகர ராசிக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி. ஓகேங்களா? தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பாராத ஒரு தனவரவு இருக்கு. நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்பு எல்லாமே தருவாங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தா கூட போன் மூலமாகவே பேசி நாளைக்கு ஒர்க் பண்றப்போ அந்த ஒர்க்கை சேர்த்து நீங்க பாருங்க. இப்படி கூடுதல் பொறுப்புகள் எல்லாமே தருவாங்க. உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும்.
கும்பராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய தாயின் மீது அதீதமான பற்றும் பாசமும் இன்னைக்கு வெளிப்படும். ஓகேங்களா? இன்று முழுவதுமே தொழில், வேலை இதை சார்ந்த ஒரு எண்ணம் முழுக்க முழுக்க மனசு முழுக்கலுமே இதை சார்ந்து மட்டுமே இருந்துகிட்டே இருக்கும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீன ராசிக்கு இன்று உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள். ஓகேங்களா? சுபகாரியம் சார்ந்த ஒரு முயற்சிகள், பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்கு வர்றது, அதே சார்ந்த சில முயற்சிகள் எடுப்பீங்க. சில நபர்கள் ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், அதற்காக ஒரு இடத்துல போய் பார்ப்பீங்க. போய் பார்த்து சில நபர்களை மீட் பண்ணி பேசுவீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றியில் தேடி வரும். இது வரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.